வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போலந்தில் உசார் நிலை. ரஷ்ய எச்சரிக்கைக்கு பிறகு போர் விமானங்கள் விரைவு. ஸ்பெயினில் தீவிர பனிப்பொழிவு எச்சரிக்கை. மீண்டும் குளிர்ந்த காற்று. நிபந்தனையற்ற வெற்றி தேவை. புட்டினின் அறிவிப்பால் அமெரிக்க அமைதி முயற்சிக்கு சிக்கல். ஐரோப்பாவின் புதிய விண்வெளி போட்டி. உத்தி மறுசீரமைப்பு. பொருட்களை டெலிவரி செய்ய ட்ரோன்கள். சுவிஸ் மாகாணம் ஒன்று திட்டம். இறுதி கட்டத்தை எட்டும் உக்ரைன் சமாதான ஒப்பந்தம். எண்ணெய் விலை வீழ்ச்சி. பிரான்சில் அணுசக்தி உற்பத்தி உச்சம். மின்சார ஏற்றுமதி 20 ஆண்டு சாதனை. இத்தாலியில் தங்கத்தின் மீதான வரிச்சலுகை. அதிரடி திட்டம். இனி விரிவான செய்திகள். போலந்தில் உசார் நிலை. ரஷ்ய எச்சரிக்கைக்கு பிறகு போர் விமானங்கள் விரைவு. போலந்து அதன் வான்வெளியை பாதுகாக்க போர் விமானங்களை விரைவுபடுத்தி வான் பாதுகாப்பு அமைப்புகளை அதிகபட்ச தயார் நிலையில் வைத்துள்ளது. நேட்டோவுக்கு எதிராக ரஷ்யா போருக்கு தயாராகி வருவதாக ஒரு மூத்த இராணுவ அதிகாரி எச்சரித்த சில மணி நேரங்களிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உக்ரைனில் ரஷ்யாவின் தாக்குதலுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு அருகிலுள்ள போலந்து பிராந்தியங்களில் இந்த தடுப்பு நடவடிக்கை என்று உக்ரைனில் ரஷ்யாவின் தாக்குதலுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு அருகிலுள்ள போலந்து பிராந்தியங்களில் இது தடுப்பு நடவடிக்கை என்று போலந்து இராணுவம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா போருக்கான தயாரிப்பு காலத்தை தொடங்கிவிட்டது என்றும் போலந்து மண்ணில் ஆக்கிரமிப்புக்கு சாதகமான சூழலை உருவாக்குகிறது என்றும் போலந்து இராணுவ தளபதி எச்சரித்துள்ளார். நேட்டோ உறுப்பு நாடான போலந்து மீதான எந்த தாக்குதலும் நேட்டோ ஒப்பந்தத்தின் ஆர்டிகிள் 5ஐ தூண்டி அனைத்து உறுப்பு நாடுகளின் கூட்டு பதிலை தூண்டும். ஸ்பெயினில் தீவிர பனிப்பொழிவு எச்சரிக்கை. மீண்டும் குளிர்ந்த காற்று. டிசம்பர் நெருங்கும் நிலையில் ஸ்பெயின் முழுவதும் வடக்கிலிருந்து வரும் ஆர்டிக் குளிர்காற்று மீண்டும் நுழைவதால் வெப்பநிலை வெகுவாக குறைய உள்ளது. திங்கட்கிழமை அட்லாண்டிக் தாழ்வு மண்டலத்தால் வடக்கு கடற்கரையில் மழை தொடங்கி வாரத்தின் நடுப்பகுதியில் தீபகற்பம் முழுவதும் பரவும். புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் ஒரு சக்தி வாய்ந்த பனி நிறைந்து வீசுவதால் வெப்பநிலை மேலும் வீழ்ச்சியடைந்து பல உள்நாட்டு பகுதிகளில் -10 பாகை வரை கூட உறைபனியும் பனிப்பொழிவு இருக்கும். புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் ஒரு சக்தி வாய்ந்த பனி நிறை வீசுவதால் வெப்பநிலை மேலும் வீழ்ச்சியடைந்து பல உள்நாட்டு பகுதிகளில் -10 பாகை வரை கூட உறைபனியும் பனிப்பொழிவும் இருக்கும். மலைப்பகுதிகள், வடக்கு இபீரியன் அமைப்பு மற்றும் பைரனீஸ் மலைத்தொடர்களில் அதிக பனிப்பொழிவு இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. பனி மற்றும் உறைபனியால் சாலைகளில் இடையூறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் வாகன ஓட்டிகள் சமீபத்திய வானிலை எச்சரிக்கைகளை பின்பற்ற அறிவுறுத்தப்படுகிறார்கள். நிபந்தனையற்ற வெற்றி தேவை. புட்டினின் அறிவிப்பால் அமெரிக்க அமைதி முயற்சிக்கு சிக்கல். உக்ரைன் போரில் நிபந்தனையற்ற வெற்றியை அடைவதே ரஷ்யாவின் இலக்கு என அதிபர் விளாடிமிர் புட்டின் இராணுவ தளபதிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். உக்ரைன் படைகள் சரணடைவதற்கான நிலைமைகளை உறுதிப்படுத்துமாறு அவர் கட்டளையிட்டதோடு செலன்ஸ்கியை குற்ற கும்பலின் தலைவர் என்றும் சாடியுள்ளார். அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மூலம் முன்மொழியப்பட்ட 28 அம்ச அமைதி திட்டத்தை அவர் நிராகரித்துள்ளார். புட்டினின் இந்த திடமான நிலைப்பாடு போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா முன்னெடுக்கும் ராஜதந்திர முயற்சிகளை பெரிதும் கேள்விக்குறியாக்கியுள்ளது. ஒருபுறம் அமைதி முயற்சிகள் நீடிக்கும் நிலையில் ரஷ்யாவின் தாக்குதல்கள் தொடர்வதால் பொதுமக்கள் மத்தியில் பெரும் உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. ஐரோப்பாவின் புதிய விண்வெளி போட்டி. உத்தி மறுசீரமைப்பு. ஐரோப்பாவில் புதிய விண்வெளி போட்டி தீவிரமடைந்துள்ள நிலையில் அமெரிக்கா சீனாவுக்கு போட்டியாக ஐரோப்பிய ஒன்றியம் தனது நீண்டகால விண்வெளி உத்திகளை மறுசீரமைத்துள்ளது. ஐரோப்பாவின் மூலோபாய சுயாட்சியை உறுதி செய்வது மற்றும் இராணுவ தேவைகளுக்காக விண்வெளி அணுகல் திறனை பலப்படுத்துவது இதில் முக்கிய நோக்கமாகும். புதிய தலைமுறை ஏவுகணைகளான அரியான் 6 மற்றும் உறுதியான செயற்கைக்கோள் சேவைகளுக்காக IRIS-2 போன்ற திட்டங்களில் முதலீடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற முக்கிய நாடுகள் GPS இடையூறு மற்றும் சைபர் தாக்குதல்களில் இருந்து விண்வெளி சொத்துக்களை பாதுகாக்க தற்காப்பு உள்கட்டமைப்பை மேம்படுத்தி வருகின்றன. புதிய விண்வெளி நிறுவனங்களை ஊக்குவிப்பதன் மூலம் தனியார் துறையின் வணிக ரீதியான போட்டித்தன்மையை அதிகரித்து உலக அரங்கில் ஐரோப்பாவின் தலைமைத்துவத்தை நிலைநிறுத்த ஐரோப்பிய ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது.
பொருட்களை டெலிவரி செய்ய ட்ரோன்கள் சுவிஸ் மாகாணம் ஒன்று திட்டம். சுவிஸ் மாகாணம் ஒன்று பொருட்களை டெலிவரி செய்ய ட்ரோன்களை பயன்படுத்த திட்டமிட்டு வருகிறது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா மாகாணம் பொருட்களை டெலிவரி செய்ய ட்ரோன்களை பயன்படுத்துவது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு ஒன்றை ஏற்றுக்கொண்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலால் முக்கியமான மருந்துகள் போன்ற விடயங்கள் டெலிவரி செய்யப்படுவது தாமதமாகும் நிலையில் இப்படி ட்ரோன்கள் மூலம் அவற்றை டெலிவரி செய்வதால் கால விரயம் தவிர்க்கப்படும் என்கிறது அந்த ஆய்வு. அத்துடன் ஹெலிகாப்டர்கள் மூலம் இந்த பொருட்களை டெலிவரி செய்ய பெரும் செலவாகும் நிலையில் ட்ரோன்கள் மூலம் டெலிவரி செய்வதால் நேரம், பணம் என எல்லாமே மிச்சமாகும் என இந்த திட்டத்தை ஆதரிப்போர் கூறுகிறார்கள். ஆனால் இந்த திட்டத்தை தவறாக பயன்படுத்தி எல்லை கடந்து போதைப்பொருள் கடத்தல் நடக்க வாய்ப்புள்ளது என்கிறார்கள் இத்திட்டத்தை விமர்சிப்பவர்கள். ஆனால் நாங்கள் மேற்கொண்டுள்ள ஆய்வு தகவல்கள் கொடுப்பதற்காக மட்டுமே என்று கூறியுள்ள ஆய்வாளர்கள் ஜெனீவாவில் ஏற்கனவே போலீசார் ட்ரோன்கள் மூலம் பொருட்களை கொண்டு செல்வதை சுட்டிக்காட்டியுள்ளனர். இறுதிக்கட்டத்தை எட்டும் உக்ரைன் சமாதான ஒப்பந்தம், எண்ணெய் விலை வீழ்ச்சி. ரஷ்யா உக்ரைன் சமாதான ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை நெருங்கி வருவதாலும் அமெரிக்க டாலர் வலுப்பெறுவதாலும் திங்கட்கிழமை எண்ணெய் விலைகள் வீழ்ச்சியடைந்து கடந்த வாரத்தை விட இழப்புகள் நீடித்தன. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 0.22% குறைந்து பீப்பாய்க்கு $62.42 இருந்தது. மேற்கு டெக்சாஸ் இடைநிலை 0.26% குறைந்து ஒரு பீப்பாய்க்கு $57.91 இருந்தது. கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் 2 கச்சா எண்ணெய் விலையும் 3% சரிவடைந்து அக்டோபர் 21 பின்னர் மிக குறைவான விலையை பதிவு செய்துள்ளது. இதனிடையே ரஷ்யா உக்ரைன் சமாதான ஒப்பந்தமானது ரஷ்யா மீதான தடைகளை நீக்கி முன்னர் அனுமதி மறுக்கப்பட்ட எண்ணெய் விநியோக மொத்தம் சந்தையை நிரப்பக்கூடும் என்று கவலை ஏற்படுத்தியுள்ளது. பிரான்சில் அணுசக்தி உற்பத்தி உச்சம், மின்சார ஏற்றுமதி 20 ஆண்டு சாதனை. பிரான்ஸ் நாட்டின் மின்சார ஏற்றுமதி கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத உச்சத்தை எட்டியுள்ளதாக நவம்பர் மாதம் 2025 அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. பிரான்ஸ் நாட்டின் மின்சார ஏற்றுமதி கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத உச்சத்தை எட்டியுள்ளதாக நவம்பர் 2025 அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்த ஏற்றுமதி அதிகரிப்புக்கு முக்கிய காரணம் பிரான்சின் அணுமின் நிலையங்களின் உற்பத்தி வலுவாக மீண்டும் வந்ததுதான். இந்த ஏற்றுமதி அதிகரிப்புக்கு முக்கிய காரணம் பிரான்சின் அணுமின் நிலையங்களின் உற்பத்தி வலுவாக மீண்டு வந்ததுதான். கடந்த ஆண்டில் பராமரிப்பு பணிகளால் அணுகுலைகள் குறைந்த அளவு இயங்கிய நிலையில் தற்போது அவை முழு திறனுடன் இயங்குகின்றன. இதன் மூலம் ஐரோப்பாவின் மிகப்பெரிய மின்சார ஏற்றுமதி நாடான பிரான்ஸ் மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு அதிக மின்சாரம் வழங்குகிறது. உக்ரைன் போர் மற்றும் ரஷ்ய எரிவாயு விநியோக குறைவால் தத்தளிக்கும் ஐரோப்பிய எரிசக்தி சந்தைக்கு இது ஒரு நிவாரணம் அளிக்கும் செய்தியாக கருதப்படுகிறது. இத்தாலியில் தங்கத்தின் மீதான வரிச்சலுகை, அதிரடி திட்டம். இத்தாலியில் உள்ள தனிநபர்கள் தங்கள் வசம் இருக்கும் பிரகடனப்படுத்தப்படாத தங்கத்தை சட்டப்பூர்வமாக்க ஒரு புதிய திட்டத்தை அரசு பரிசீலித்து வருகிறது. இந்த திட்டத்தின்படி தங்கத்தின் சந்தை மதிப்பின் மீது தற்போதுள்ள 26% வரிக்கு பதிலாக ஒரே ஒரு முறை செலுத்தும் வரியாக 12.5% வரி விதிக்கப்படலாம். உரிமையாளர்கள் தங்கள் தங்கம், தங்க நகைகள் மற்றும் நாணயங்களின் சந்தை மதிப்பை சான்றளித்து 2026 ஜூன் மாதத்திற்குள் இந்த சலுகையை பெறலாம். இந்த ஒற்றை சலுகை மூலம் இத்தாலிய அரசுக்கு 2 பில்லியன் யூரோக்களுக்கு மேல் கூடுதல் வருவாய் கிடைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. பழைய ஆவணங்கள் இல்லாததால் சந்தையில் விற்க முடியாத தங்க இருப்புகளை சட்டப்பூர்வமாக்க இந்த திட்டம் உதவுவதுடன் நாட்டின் நிதி சந்தைகளில் தங்கத்தின் புழக்கத்தை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.